ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 அன்னாசிப்பூ, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு முதலையே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் சின்ன வெங்காயமும் செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் வறுக்கிறதுக்கான டைம் மட்டும்தான், மற்றபடி இந்த கிரேவி வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதுலேருந்து நல்லா 1 கரண்டி அளவு வெங்காயம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம அதை அரைக்கணும். பட்டை கிராம்பெலாம் இருந்ததுன்னா ஒதுக்கிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இஞ்சி பூண்டு மூடி வச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்குள்ள தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்லா வதங்கிடும். திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம இருக்கட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்ச இந்த வெங்காயம் வதக்கினதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு இருக்கிற அந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் நல்லா அலம்பிட்டு 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முதலே வந்து வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயத்தோட, அதனால் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுனா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பரோட்டாவோடையும் சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிரியாணிக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்கும். அதே சமயத்தில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.